Cold War, பனிப்போர், rivalry between the US and the Soviet Union. அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் ஐக்கியத்திற்கும் இடையே இருந்த எதிர்ப்பு. ட்ரூமேன்ஸ் பாலிசி ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம், பொதுவுடைமையை கட்டுக்குள் வைக்க ட்ரூமேனுடைய வரையறை. In 1948, the Soviets had established socialist governments in the countries of Eastern Europe that had been liberated from the Nazis by the Soviet Army. கிழக்கு ஐரோப்பாவில் நாசிக்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்து விடுவிக்கப்பட்ட நாடுகளில் சோவியத் இராணுவத்தால் 1948 முதல் பொதுவுடைமை அரசுகள் ஏற்படுத்தினார்கள். Truman, the president of USA, pursued a policy of containment of communism. The Soviets were, however, determined not only to maintain control of Eastern Europe, but also keen on spreading communism worldwide. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ட்ரூமன், இவர் பொதுவுடைமை கட்சியை ஒரு கட்டுக்குள் வைக்க ஒரு வரையறையை கொண்டு வருகின்றார். உலகம் முழுவதும் பொதுவுடைமை கருத்தை பரப்பவும் தீர்மானமாக இருந்தார்கள். கோல்டு வார், பனிப்போர், the rivalry that developed after World War II between the US and the USSR and their respective allies created tension, which is referred to as Cold War. They did not take recourse to weapons. Instead, they waged war on political, economic and ideological fronts. பனிப்போர் என்பது அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் சோவியத் நாட்டிற்கும் இடையே இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மூண்ட விரோதம்தான் பனிப்போர் என்று கூறுகின்றார்கள். இவர்கள் நேரடியாக ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தாமல் பொருளாதார சிந்தனை தளங்களை தேர்வு செய்து அரசியல் ரீதியாக சில சிக்கல்களை ஏற்படுத்துகின்றார்கள். மார்ஷல் பிளான், மார்ஷலுடைய திட்டம். The US conceived the Marshall Plan to bring the countries in Western Europe under its influence. The plan sought to help the countries of Europe with American dollars to facilitate their early recovery from the destruction caused by the Second World War. அமெரிக்க ஐக்கிய நாடு மார்ஷல் திட்டத்தை உருவாக்குகின்றது. இந்த திட்டமானது இரண்டாம் உலகப் போரின் பாதிப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்காக ஒரு வழிவகை மார்ஷல் திட்டம். The United States was much concerned that poverty, unemployment and dislocation caused by the post-World War II period were increasing the appeal of communist parties in Western Europe. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், இடம்பெயர்வு போன்ற பிரச்சனைகளே மேற்கு ஐரோப்பாவிற்குள் பொதுவுடைமை கருத்து வர காரணமாக அமைந்தது. The Secretary of State George C. Marshall advanced the idea of a European self-help program to be financed by the United States. 16 nations became part of this program. Administrative and technical assistance was offered through the Economic Cooperation Administration of the United States. Marshall Plan funding ended in 1951. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் செயலர் தான் செக்ரட்டரி ஜார்ஜ் சி மார்ஷல் என்று சொல்லக்கூடியவர். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஜார்ஜ் சி மார்ஷல். 16 நாடுகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றது. குறிப்பாக நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப உதவிகளும் நிதி உதவியும் இங்கு வழங்கப்பட்டது. மார்ஷலுடைய திட்டமானது 1951 முடிவுக்கு வந்தது. ஃபார்மேஷன் ஆஃப் மிலிட்ரி அலையன்சஸ்.
ராணுவ ஒப்பந்தங்களுடைய உருவாக்கம். NATO. The United States and its European allies formed the North Atlantic Treaty Organization to resist Soviet aggression in Europe 1949. அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய தோழமை நாடுகளும் சேர்ந்து வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பை 1949 ஏற்படுத்தினார்கள். அப்ரிவேஷன்ல கேட்பாங்க. நேட்டோ, North Atlantic Treaty Organization, was formed in 1949. It was an interstate military alliance between the countries of North America and Europe. The major member countries included Canada, Belgium, Denmark, France, Iceland, Italy, Luxembourg, the Netherlands, Norway, Portugal, and the United Kingdom. Later, Greece and Turkey joined the organization in 1952. Germany joined the NATO in 1955. The chief objective of NATO was the peace and security in the North Atlantic region. 1949 நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஆனது அமைக்கப்பட்டது. இவ்வொப்பந்தமானது இராணுவ கூட்டு ஒப்பந்தம். முக்கிய உறுப்பு நாடுகள் கனடா, பெல்ஜியம், டென்மார்க், பிரான்ஸ், ஐஸ்லாந்து, இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, நார்வே, போர்ச்சுகல் மற்றும் இங்கிலாந்து. 1952 துருக்கியும் கிரீஸும் இந்த ஒப்பந்தத்தில் இணைந்தது. ஜெர்மனி 1955 இணைந்தது. குறிப்பாக அமைதி பாதுகாப்பை உறுதி செய்வதே இதனுடைய முக்கியமான நோக்கம். சியாட்டோ ஆர் மணிலா பேக்ட் in 1954. The Southeast Asia Treaty Organization, SEATO, was organized for the collective security of countries in Southeast Asia following the signing of the Manila Pact in 1954 by the US, France, England, New Zealand, Australia, the Philippines, Thailand, and Pakistan. Member countries of SEATO was committed to prevent communism from gaining ground in the region. Unlike the NATO alliance, SEATO had no joint commands with the standing forces. தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைவு SEATO, South East Asia Treaty Organization. ஏராளமான நாடுகள் இங்கு இந்த அமைப்பில் இணைந்திருக்கின்றது. இவ்வொப்பந்தத்தினுடைய உறுப்பு நாடுகள் இந்த பகுதியிலெல்லாம் பொது உடைமை சிந்தனை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. நேட்டோ கூட்டமைப்பில் இருந்தது போல ஒரு நிரந்தர படையோ ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டையோ சீட்டோ கொண்டிருக்கவில்லை. வார்சா பேக்ட். As a counter to the NATO, Soviet Union organized the Soviet bloc countries for a united military action under the Warsaw Pact. In December 1954, a conference of 8 European nations, namely Albania, Bulgaria, Hungary, Czechoslovakia, East Germany, Poland, Romania, and Russia took place in Moscow. நேட்டோவிற்கு எதிராக உருவாகியது வார்சா ஒப்பந்தம், வார்சா பேக்ட், வார்சா ஒப்பந்தம். 1954 ஒரு மாஸ்கோவில் கூடி ஒரு கலந்துரையாடலை ஐரோப்பாவை சேர்ந்த 8 முக்கிய நாடுகள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. This is known as the Warsaw Pact. A joint command of armed forces of the member countries with its headquarters in Moscow was set up. The Warsaw Pact was dissolved in 1991
following the breakup of USSR. வர்சா உடன்படிக்கை மே 14, 1955 கூடி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. இந்த நாடுகள் எல்லாம் மாஸ்கோவை தலைமையிடமாக கொண்டு ஒரு இராணுவ முகமையை நிறுவுகின்றது. 1991 வர்சா ஒப்பந்தத்தை சோவியத்தினுடைய பிளவு முடிவுக்கு கொண்டு வந்தது. சென்று ஆர் தி பாக்தாத் பேக்ட். In 1955, Turkey, Iraq, Great Britain, Pakistan and Iran signed a pact known as Baghdad Pact. In 1958, the United States joined the organization and thereafter it came into known as the Central Treaty Organization. This treaty was open to any Arab nations desiring peace and security in the region. Center was dissolved in 1979. 1955 ஏற்படுத்திய ஒரு ஒப்பந்தம் பாக்தாத் ஒப்பந்தம். அமெரிக்க ஐக்கிய நாடு இந்த உடன்படிக்கையில் 1958 தான் இணைந்தது. இந்த ஒப்பந்தம் மத்திய உடன்படிக்கை அமைப்பு என்று அறியப்பட்டது. கொரியன் வார். The Korean War made the Cold War really hot. கொரிய போர் பனிப்போரை மேலும் மேலும் சூடுபிடிக்க வைத்தது. Since Korea was partition as North and South, each side sought to win legitimacy by unifying the country. இரு நாடுகளும் மறு ஒருங்கிணைப்பு வலியுறுத்தினாலும் இவ்வாறு ஒருங்கிணைந்தவன் உருவாக்கப்பட்ட நாட்டிற்கே தாமே சட்டபூர்வமாக ஆளும் உரிமை பெற்றவர் என்று வாதித்தார்கள். வடக்கு தெற்கு நாடுகள், கொரியாவினுடைய வடக்கு தெற்கு நாடுகள் உடைய பிரச்சனை தான் கொரிய போர் என்று அழைக்கப்படுவது. The President of North Korea, Kim II, People's Republic of Korea, decided to act before his southern rival. Syngman Rhee, the Republic of Korea got the chance. He launched an attack in June 1950 with the tacit support of Stalin. Both Kim and Stalin did not expect the US to intervene. The war lasted for 3 years. The human cost was enormous, but the Korean people gained nothing. வடகொரியா தென்கொரியா என்று 2 பகுதிகளாக பிரிந்து படையெடுப்பை துவங்கினார்கள். கிம் ஸ்டாலினும் இந்த பிரச்சனையில் அமெரிக்க ஐக்கிய நாடு தலையிடும் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த போரானது 3 ஆண்டுகள் நீடித்தது. இந்த போரால் ஏராளமான மனித உயிரிழப்பு ஏற்பட்டது. இதனால் கொரிய மக்களுக்கு எந்த லாபமும் ஏற்படவில்லை. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், 3ஆம் உலக நாடுகள். The capitalist countries led by the US were politically designated as the first world, while the communist states led by the Soviet Union came to be known as the second world. States outside these 2 were called third world. 3ஆம் உலக நாடுகள், 2ஆம் உலக நாடுகள், முதலுலக நாடுகள். குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகள் அனைத்தும் 1ஆம் உலக நாடுகள் என்றும், சோவியத் நாட்டினுடைய தலைமையில் கூடிய பொதுவுடைமை நாடுகள் எல்லாம் 2ஆம் உலக நாடுகள் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த 2 அணிகளோடும் சேராமல் இருந்த நாடுகள் 3ஆம் உலக நாடுகள் என்று அழைக்கப்பட்டது. Non-aligned movement. The non-alignment movement emerged in the wake of decolonization that followed World War II. 2ஆம் உலக போருக்கு பின் ஏற்பட்ட காலனி ஆதிக்க வெளியேற்றத்தின் பின்னணியில் அணிசேரா இயக்கமானது உருவாக்கப்பட்டது. At the Bandung, a city in Indonesia conference in 1955, the newly independent countries of Asia and Africa gave a call for abstaining from
allying with any of the two superpowers. It also pledged to fight all forms of colonialism and imperialism. Colonialism and imperialism. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அணிசேரா இயக்கம் உருவாக்கப்பட்டது. இரு வல்லரசுகளின் அணியிலும் சேரக்கூடாது என்று தீவிரமாக சில நாடுகள் கூடி விவாதித்தது. அதை எதிர்த்து நிற்பது அணிசேரா இயக்கம் என்ற ஒரு இயக்கமானது இருந்தது. எந்த அணிகளோடும் சேராமல் இந்த அணிகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சில நாடுகள் கூடி தீர்மானித்தது. The name held in its first conference at Belgrade in 1961 under the leadership of Tito, Yugoslavia, Nasser, Egypt, Nehru, India, Nkrumah, Ghana, and Sukarno, Indonesia. அணிசேரா இயக்கம் 1961 டிட்டோ என்பவர் யூகோஸ்லேவியாவில், நாசர் எகிப்திலிருந்து, நேரு இந்தியாவிலிருந்து, நுக்ருமா கானாவிலிருந்து, சுகர்னோ இந்தோனேசியா இந்த நாடுகளிலிருந்து சில தலைவர்களை முன்னிறுத்தி பெல்கிரேடில் ஒரு மாநாட்டை கூட்டினார்கள். The basic principles of non-alignment as listed in the statement issued at the Belgrade, a Serbian city, then part of Yugoslavia. Conference were peaceful coexistence, commitment to peace and security, no military alliance with any superpower, no permission for any superpower to build its military base in its territories. With the collapse of Soviet Union, the idea of non-alignment lost relevance. எந்த அணியோடும் இராணுவ கூட்டுறவு கொள்ளாமலும் இருத்தல், இவையே இந்த அணிசேரா இயக்க நாடுகளுடைய முக்கியமான குறிக்கோள். சோவியத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அணிசேரா இயக்கத்தினுடைய தேவையானது மங்கியது. The Cuban Revolution. In this picture, பெல்கிரேடில் நடந்த உச்சி மாநாடு. The Cuban Revolution, கியூபாவின் புரட்சி. The United States had its satellite state, Central America, Honduras, El Salvador, Nicaragua, Panama, Guatemala, the Caribbean, Cuba, the Dominican Republic, and Haiti. And East Asia, the Philippines, South Korea, South Vietnam, and Thailand. அமெரிக்க ஐக்கிய நாடு, மத்திய அமெரிக்காவிலும், ஹோண்டரஸ், எல் சல்வதோர், நிகரகுவா, பனாமா, குவாத்மாலா, கரிபிய பகுதியிலும், கியூபா, டொமினிய குடியரசு, ஹைதி, கிழக்கு ஆசியாவிலும், பிலிப்பைன்ஸ், தென்கொரியா, தெற்கு வியட்நாம், தாய்லாந்து போன்ற தனக்கு துணைக்கோள்களாக சுற்றி செயல்படும் நாடுகளை கொண்டிருந்தது. These states were governed by ruling groups made up of military personnel, landed gentry, and occasionally of local capitalists. இந்த நாடுகள் இராணுவ அதிகாரிகளாலும் பெரும் நில சுதந்திரர்களாலும் சில சூழ்நிலைகளில் பெரும் முதலாளிகளாலும் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. After Castro took power, the US owned oil refineries on the island refused to process Russian oil. Castro nationalized them. The US retaliated by ending the arrangement by which it bought
the bulk of Cuba's sugar. Castro nationalized the US-owned sugar companies and ended the US monopolies in electricity and telephones. All these gravely threatened American economic interest. காஸ்ட்ரோ பதவியேற்றவன் கியூபாவிலிருந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் சுத்திகரிக்க மறுத்தது. எண்ணெயை சுத்திகரித்து இறக்குமதி செய்யப்பட வேண்டும், இதனை மறுத்தது. எனவே காஸ்ட்ரோ எண்ணெய் ஆலைகளை எல்லாம் தேசியமயமாக்குகின்றார். அதற்கு பதிலடியாக அமெரிக்க ஐக்கிய நாடு கியூபாவில் இருந்த சர்க்கரை கொள்முதல் செய்து வந்ததை நிறுத்தி கொண்டது. காஸ்ட்ரோ நாட்டிலிருந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சர்க்கரை ஆலைகளை தேசியமயமாக்கியதன் மூலம் மின்சார விநியோகத்திலும் தொலைபேசி வசதிகள் ஏற்படுத்துவதிலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்த ஏகபோக உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்தார். இதனால் அமெரிக்கா பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. கியூபன் மைசில் கிரைசிஸ், கியூபாவினுடைய ஏவுகணை சிக்கல். In April 1961, while landing an army of Cuban exiles on the island of Bay of Pigs, the US bombed Cuban airfields with the objective of overthrowing Castro's reign. US warships surrounded Cuba. The Kennedy government had received intelligence that the USSR was secretly installing nuclear missiles in Cuba. Finally, the Soviet President Khrushchev agreed to withdraw the missiles, and thus the missile crisis was diffused. கியூபாவின் ஏவுகணை சிக்கல். மக்கள் ஒரு படையை பிக்ஸ் வளைகுடாவில் காஸ்ட்ரோவினுடைய தலைமையில் இருந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு படையை உருவாக்குகின்றார்கள். இந்த படையானது பிக்ஸ் வளைகுடாவில் ஏப்ரல் 1961 இறங்குகின்றது. இதன் மூலம் விமான தளங்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் குண்டு வீசி தாக்குகின்றது. அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் கியூபாவை சுற்றி வளைக்கின்றது. கென்னடி தலைமையிலான அமெரிக்க அரசிற்கு உளவுத்துறை தகவல் கொடுக்கின்றது. இறுதியாக சோவியத் நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தவர் குருஷேவ். இவர் ஏவுகணைகளை திரும்ப பெற உறுதியளித்ததால் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். Eventually, the two sides reached an agreement. The Soviet Union removed the missiles from Cuba on an understanding that US would never invade Cuba again. கியூபா மீது அமெரிக்க ஐக்கிய நாடு எப்போதும் போர் தொடுப்பதில்லை என்ற ஒரு நிலையான ஒரு உறுதிப்பாடை அல்லது உடன்படிக்கையை சோவியத் நாடோடு செய்து கொண்டது. ஆகவே சோவியத் நாடு ஏவுகணைகளை கியூபாவில் இருந்து அகற்றுகின்றது. அரப் இஸ்ரேலி வார், அரபு இஸ்ரேல் போர். The Treaty of Versailles 1919 had provided for mandates in Turkey's Arab Empire. France was given the mandate for Syria and Lebanon, and Britain for Iraq, Palestine, and Jordan. This arrangement upset the Arabs since they had expected independence at the end of World War I. Britain's promise to Zionist leaders that it would be allocate one of the Arab lands, Palestine, to Jewish settlers from Europe further embittered the Arabs. There was growing Arab antagonism towards Zionist settlers as they bought land from rich Arabs and evicted the local peasant families who had been cultivating it for centuries. அரபு இஸ்ரேல் போர். வெர்சேல்ஸ் உடன்படிக்கையின் மூலம்
துருக்கிய அரபு பேரரசை உருவாக்க நிர்பந்திக்கப்பட்டது. முதலாம் உலகப் போருக்கு பின் சுதந்திரத்தை எதிர்பார்த்த அரேபியர்கள் இந்த ஏற்பாட்டால் அதிர்ச்சி அடைந்தார்கள். சியோனிய இயக்க தலைவர்களுக்கு பிரிட்டன் நாடு பாலஸ்தீனத்தின் பகுதிகளை யூத குடியிருப்புகளுக்கு வழங்க உறுதி அளித்தது. ஆகவே யூதர்கள் அரேபியரின் எந்த ஒரு கிளர்ச்சியையும் பிரிட்டனுடன் சேர்ந்து கொடுக்க உறுதியளித்தார்கள். யூதர்கள் அங்கே பல தலைமுறைகளாக வேளாண்மை செய்து வந்தவர்களை விரட்டியதால் அரேபியருடைய வெறுப்புணர்ச்சியையும் எதிர்ப்பையும் இங்கு தோற்றுவிக்கின்றார்கள். At the end of October 1945, the Jewish underground organizations like Irgun Zvi Leumi, Zionist paramilitary organization, and Stenkan, Zionist terrorist organization, began to launch terror attacks on a large scale. Railways, bridges, airfields, and government offices were blown up. The British government presented the dispute to the UN for a decision. சியோனிய துணை இராணுவ அமைப்பு, சியோனிய பயங்கரவாத அமைப்பு என்ற 2 அமைப்புகள் பெருமளவில் தாக்குதலை தொடுத்தது. இதுல இருப்பு பாதைகள், பாலங்கள், விமான தளங்கள், அரசு அலுவலகங்கள் போன்றவையெல்லாம் வெடி வைத்து தகர்க்கின்றார்கள். Succumbing to the pressure of great powers, the UN resolved to partition the British mandate of Palestine into a Jewish state and an Arab state. 29 November 1947, clashes broke out almost immediately between Jews and Arabs in Palestine. பிரிட்டிஷ் நாட்டினுடைய யோசனைகள் வல்லரசுகள் ஆதரித்தது. இதனால் ஐக்கிய நாடு சபையும் அதற்கு உடன்பட்டு பாலஸ்தீனத்தை யூத நாடாகவும் அரேபிய நாடாகவும் 2 பிரிவுகளாக பிரித்தது. பாலஸ்தீனத்தை யூத நாடாகவும் அரேபிய நாடாகவும் பிரிக்கப்பட்ட ஆண்டு நவம்பர் 29, 1947. இதனால் யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் பாலஸ்தீனத்தில் உடனடியாக ஒரு போர் மூண்டது. Zionist movement, சியோனிய இயக்கம். In Palestine, the ancient home of Jews, only a few thousand Jews were living in 1900. Some 15 million were scattered around Europe and North America. This is referred to as the diaspora. In 1896, Theodor Herzl, a Viennese journalist, published a pamphlet called The Jewish State, in which he called for the creation of a Jewish national home. Next year, the World Zionist Organization was founded. இதனுடைய பூர்வீக பகுதி பாலஸ்தீனம். 1900 1000 யூதர்கள் மட்டுமே இங்கு குடியிருந்தார்கள். இந்த இனத்தின் 15 மில்லியன் மக்கள் ஐரோப்பாவிலும் வடக்கு அமெரிக்காவிலும் பரவி கிடந்தார்கள். இதுவே புலம்பெயர் சமூகம் என்று குறிப்பிடப்பட்டது. புலம்பெயர் சமூகம் scattered around Europe and North America. வியன்னாவின் பத்திரிகையாளராக இருந்தவர் தோடோர் ஹெர்சல். இவர் யூத நாடு என்ற பெயரில் 1896ஆம் ஆண்டு ஒரு பிரசுரத்தை வெளியிட்டார். அடுத்த ஆண்டு உலக சியோனிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1897 உலக சியோனிய The World Zionist Organization was founded in 1897. The Israelis won control of the main road to Jerusalem and successfully repulsed
repeated Arab attacks as a result of separate armistice agreement 1947 February to June between Israel and each of the Arab states. A temporary frontier was fixed between Israel and its neighbors. In Israel, the war is remembered as its war of independence. In the Arab world, it is treated as the Nakba. As a large number of Arabs became refugees, Israel was admitted into the UN immediately, much against the wishes of Arabs. இஸ்ரேலியர்கள் ஜெருசலேமுக்கு செல்ல முக்கிய சாலையை கைப்பற்றிய பிறகு அதை மீட்க ஐரோப்பியர்கள் ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். பல முயற்சிகளையும் அவர்கள் வெற்றிகரமாக முடிக்கின்றார்கள். ஆகவே அதனுடைய பக்கத்து நாடுகளுக்கு இடையே தற்காலிகமான எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த போர்கள் யாவும் வெளிப்படையாகவும் சுதந்திர போராகவும் நினைவுகூரப்படுகின்றது. அரேபியர்களை பொறுத்தமட்டில் பலரும் அகதிகளாக இடம்பெயர வேண்டியிருந்ததால் அது நக்பா. நக்பா என்றால் பேரழிவு என்று பெயர். பேரழிவு, நக்பா பேரழிவு என்று கருதப்பட்டது. அரேபியருடைய எதிர்ப்பை மீறி இஸ்ரேலுக்கு உடனடியாக ஐக்கிய நாடு சபையின் உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட்டது. சுயஸ் கேனல் கிரைசிஸ் 1956, சுயஸ் கால்வாய் சிக்கல். In Egypt, in a cup in 1952, Colonel Nasser became its president. In 1956, he nationalized the Suez Canal, which undermined British interests. With the failure of diplomacy, Britain and France decided to use force. Israel saw this as an opportunity to open the Gulf of Aqaba to Israeli shipping and put a stop to Egyptian border raids. On 29 October, Israeli forces invaded Egypt. 1952 நிகழ்ந்த ஒரு இராணுவ கிளர்ச்சியின் மூலமாக கர்னல் நாசர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். 1956 ஆண்டில் இவர் சுயஸ் கால்வாயை தேசியமயமாக்குகின்றார். One more question, very important question. Suez Canal was nationalized in 1956 by Nasser. With the failure of diplomacy, Britain and France decided to use force. இது பிரிட்டிஷாரின் நல்லெண்ணத்திற்கு விரோதமாக இருந்தது. இச்சூழலில் தனக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக கருதிய இஸ்ரேல் தனது கப்பல் போக்குவரத்து வசதியாக அக்கபா வளைகுடாவை திறந்து விட்டதோடு அதன் மூலம் எகிப்தின் எல்லை மீறிய செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். On 29 October, Israeli forces invaded Egypt. இஸ்ரேலிய படைகள் அக்டோபர் 29 எகிப்து மீது படையெடுத்தது. Britain used this opportunity to demand that its troops be allowed to occupy the canal zone to protect the canal. இவ்வாய்ப்பை பயன்படுத்த நினைத்த பிரிட்டன் தனது படையை கால்வாயை காப்பாற்றும் வகையில் நிறுத்தி வைக்க அனுமதி கோரியது. Egypt refused on 31st October. Britain and France bombed Egyptian airfields and other installations as well as the Suez Canal area. However, under pressure of world opinion, Britain and France ended hostilities. On 6th November, India, represented by Nehru, played a crucial role in resolving the crisis. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது எகிப்திய நாடு. அக்டோபர் 31
பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து அந்த நாட்டினுடைய விமான தளங்கள் மீதும் இன்னும் பிற முக்கியமான தளங்கள் மீதும் சுயஸ் கால்வாய் பகுதியிலும் குண்டுகளை வீசியது. இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி நேரு இப்பிரச்சனையை முடிவு கட்ட சீரிய பங்காற்றினார். சுயஸ் கேனல் கிரைசிஸ்